எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 27/1/2019. என் பேர் கலைவேந்தன். இது என்னோட 24th வீடியோ. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர்கிட்ட வந்து கேள்விப்பட்டிருப்போம், நாய் கடிச்சா மனுஷங்க நாய் மாதிரி மாறிடுவாங்க, நாய் மாதிரியே குலைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் நம்ப மாட்டோம், இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் இது நிஜமாலுமே நடந்திருக்கா இல்லையா, நாய் கடிச்சா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி டாபிக் போகிறதுக்கு முன்னாடி என்னோட ரொம்பவே பெரிய சந்தோஷத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த சேனல் நான் ஆரம்பித்தப்போ எனக்காக இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6500 சப்ஸ்கிரைபர் எனக்காக இருக்கிறீங்க. என்னை நம்பி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ எப்படி போட்டுட்டு இருந்தேன்னு தெரியல, ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்காகவே என்னோட முழு முயற்சியும் ட்ரை பண்ணி எல்லாமே உங்களுக்காக நான் ரொம்பவே நல்லதாக செய்வேன் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். 6500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாமல் ஹேட்டர்ஸ் ஆஃப் மதன் கௌரி வீடியோவுக்கு அத்தனை சப்போர்ட் பண்ண அத்தனை பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. For all 6000 subscribers, ரொம்ப 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 நன்றி. எஸ், நாய் கடிச்சா மனுஷனும் நாய் மாதிரியே குலைக்க ஆரம்பிச்சிருவோம், நாயோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இவனும் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நிறைய பேர் நேரில் பார்த்துருக்க மாட்டோம். நிஜமாலுமே நாய் கடிச்சா மனுஷன் நாய் மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிஜமாலுமே இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர், நாய் கடிச்சிச்சுன்னா 18 ஊசி தொப்புள் சுற்றி போடணும், இல்லை 21 ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க. நாய் உயிரோடு இருந்துச்சுன்னா தான் மனுஷனும் உயிரோடு இருப்பான். கடிச்சதுக்கு அப்புறமேட்டு நாய் ஒரு வேளை செத்துருச்சு அப்படின்னா மனுஷனும் செத்துருவோம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் நிறைய பேர் நாய் அப்படியே பொத்தி பத்திரமா பாதுகாத்துட்டு வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு நிறைய இடத்துல. இது நிஜமா நடந்த இடத்துல ஒருத்தர் எப்படி கத்திட்டு இருக்காரு அப்படிங்கறது நீங்களாவே இந்த வீடியோல பாருங்க. Rabies vaccines, but the patient started behaving this way today, foaming at the mouth, odd behavior, barking like a dog. நாய் நம்மளை கடிக்கும் போது அதோட சலைவா நம்ம பிளட் கூட கலக்கும் போது ஒரு சில ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அந்த ரியாக்ஷன்ஸ்னால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷங்க நாய் மாதிரி கத்துறாங்க, இல்லை அதோட ஆக்டிவிட்டிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வராங்க. இதோட சிம்டம்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்கும். நம்ம ரெகுலர் பாடி டெம்பரேச்சர் 98 டிகிரியிலேருந்து 102 டிகிரி வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாய் கடிச்ச இடத்துல அந்த இடம் ரொம்பவே இச்சிங் ஏற்படும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இதோடைய சிம்டம்ஸ் எத்தனை நாளைக்குள்ளார தெரியும் அப்படின்னா, நாய் கடிச்சதுலேருந்து இம்யூன் பவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாரத்துல இருந்து ஒரு 9 வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இம்யூன் பவர் ரொம்பவே அதிகமா இருக்கிறவங்களுக்கு 9 வருஷத்துக்கு அப்புறமேட்டு கூட ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு. இம்யூன் பவர் ரொம்பவே கம்மியா இருக்கவங்களுக்கு ஒரே வாரத்துல அதோட எஃபெக்ட் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத தான் சொல்றாங்க. யாரெல்லாம் நாய்க கடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஜாகிங் போகிறவங்களா இருப்பாங்க, இல்லை சைக்கிளிங் போகிறவங்களா இருப்பாங்க, இல்லைனா ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டு இருக்க யாராவது ஒருத்தரங்களா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, புதுசாக யாரையாவது தங்களோட எல்லைக்குள்ளார பார்த்துச்சு அப்படின்னா தங்களை தான் ஏதோ அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க அப்படிங்கிற பயத்தில் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக அவங்க பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்னமோ பண்ண போகிறோம் அவங்கள அப்படிங்கிற பயத்திலேயே நம்மளை அட்டாக் பண்ணி கடிக்க ஆரம்பிக்கிறாங்க நாய்ங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா எப்படிலாம் என்னென்னலாம் பண்ணுனா அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், பி காம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க பயந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத உங்களாலேயே யோசிக்க முடியாது. அதனால நீங்க ரொம்பவே பொறுமையா இருக்கும்போது நீங்க எந்த ஒரு தப்புமே செய்ய மாட்டீங்க. செகண்ட், டோன்ட் ரன். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்களா இருந்தாலும் ப்ளீஸ் ஓட மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா, மனுஷங்களோட நாய்ங்களால் 2 மடங்கு வேகமாக ஓட முடியுங்கிறனால நீங்கள் உசைன் போல்ட்டோட தம்பியாகவே இருந்தாலும் உங்களை துரத்தி வந்து கால்லேயே கவும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். தேர்ட், ஸ்டாப் வேர் யூ ஆர். நீங்கள் எங்கே நடந்து போயிட்டு இருந்தாலும் சரி, நாய்க்கு உங்களை பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதே இடத்துல அப்படியே நின்றுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக மூவ்மெண்ட்டில் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அதிக அட்ராக்ஷன் நாய்க்கு உங்கள் மேலே கிடைக்கும். அதனால நீங்கள் எவ்வளோ வேகமாக நடந்துட்டு இருந்தாலும் அதே இடத்துல நின்றுங்க. ஃபோர்த், அவாய்ட் ஐ கான்டாக்ட். நாய்களோட கண்ணை மட்டும் நீங்கள் எப்பயுமே பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா, நாய்களுக்கு நீங்கள் அதோட கண்ணை பார்க்கும் போது நீங்கள் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கிட்ட தான் நீங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு அதுக்கு தோணும். நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம மேலே இவனுக்கு எதுவும் தோணலை அப்படிங்கிறது அந்த நாய்க்கு தெரிய வரும். ஃபிஃப்த், ஃபோல்ட் யுவர் ஃபிங்கர்ஸ். எஸ், ஒருவேளை நீங்கள் இப்படி கை வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாய் ஒருவேளை திடீர்னு தவிரிச்சுனாலும் உங்கள் விரல்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அது விடவே விடாது. உங்கள் கையை விரலே பிச்சு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால உங்கள் கைகளை இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. இதன் மூலிமா நாய் உங்களை பிடிச்சா கூட இதிலிருந்து உங்களை ஈஸியாக ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்படி கை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், டிஸ்ட்ராக்ட் வித் திங்ஸ். உங்கள் கையில் ஏதாவது கிடைக்குது அப்படின்னா நாய்கிட்ட தூக்கி விசிறுங்க எங்கேயாவது. அதை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகி நாய் எங்கேயாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ், இல்லை உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே கீழே இருக்கிற ஏதோ கல்லோ ஏதோ ஒன்று எடுத்து அதுக்கு பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு தூரமாக தூக்கி போட்டிங்கன்னா அதை தேடுறதுக்காக அது போயிடும். அதனால் நீங்கள் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம்.
நீங்கள் இவ்வளோ பண்ணியும் அது உங்களை விட்டு போகலை, உங்களை அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் ரொம்பவே சத்தமாக கத்துங்க. உங்களை வந்துட்டு பெரிய ஆளாக காமிச்சிக்கணும். நாயோட நீங்கள் சத்தமாக கத்தும் போது அது பயந்துக்கும் உங்ககிட்ட. நீங்கள் சூ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கொதரும் அப்படிங்கிறத தான் சொல்ல வரேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சத்தமாக கத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட நாய் பயந்துக்கும். இது இத்தனையும் பண்ணி உங்களை கடிக்க வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் இழுத்து மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு விட்டீங்கன்னா அது போயிடும். அது எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கு, இன்னொன்று தலை, இன்னொன்று அதோடைய தொண்டை. இந்த 3 இடத்துல இழுத்து நச்சுன்னு ஒரு பஞ்சு வச்சிங்க அப்படின்னா உங்களை விட்டு அது ஓடிடும். ஏன்னா நாய்களெல்லாம் அடிக்கக்கூடாது, அது வந்து ப்ளூ கிராஸ் உங்களை பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவீங்க. உங்களுக்கே ஒரு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற சமயத்தில் யாரை வேணால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஒருவேளை இது எல்லாத்துக்கும் அப்புறமேட்டு உங்களை நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஒரு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. முன்ன மாதிரி 18 ஊசி 21 ஊசிலாம் தொப்புள் சுற்றி போடுவாங்கங்கிறதுலாம் இல்லை. இப்போல்லாம் ஒரே ஒரு சிரிஞ்சில் ஆன்டிடோட்டை உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால பயப்படாமல் தெளிவாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத இந்த வீடியோலேருந்து நான் சொல்ல வரேன். ஓகே, என்னோட வீடியோவில் தான் நான் எப்பயும் போல வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீம் சொல்லிட்டு முடிக்கிறேன். அது என்ன மீம், அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, சாரி சார், பேகேஜ் நாட் அலவுட் அப்படின்னு இந்த மீமில் போட்டிருக்காங்க. இந்த மீம்லேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கும் போது எவ்வளவோ நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு நம்ம இவ்வளோ காசு வேணும் நம்ம சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் செத்ததுக்கு அப்புறமேட்டு அதில் ₹1 கூட நம்ம திருப்பி எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறத தான் இந்த ஒரே ஒரு மீம்லேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நம்ம வாழும் போது ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாமே, நம்ம பணம்னு அலைய வேணாம் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, அது வரைக்கும் என்ஜாய் யுவர் லைஃப், எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட்.